ஒரே நாளில் பல கோவில்களுக்கு செல்வது தவறா அல்லது அது கூட ஒரு ஆன்மீக வழியா? இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இல்லை. ஏனெனில் ஆன்மீகம் என்பது சட்டம் அல்ல, அது நிலை, மனநிலை, பக்தியின் முதிர்ச்சி. பலர் சொல்வார்கள், ஒரே நாளில் ஒரு கோவில்தான் அதுவே சரி என்று. அதே நேரத்தில் பல கோவில்கள் ஒரே நாளில் சென்ற மகான்களும் இருந்திருக்கிறார்கள். பாத யாத்திரையில் ஒரு நாளில் பல தலங்களில் தங்கி தரிசனம் செய்த சித்தர்களும் இருந்திருக்கிறார்கள். அப்படியென்றால் உண்மை எது? முதலில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே நாளில் பல கோவில்களுக்கு செல்வது ஆன்மீக ரீதியாக தவறு அல்ல. ஆனால் அது எல்லோருக்கும் பொருந்தாது. ஒரு குழந்தை ஒரே நாளில் பல பாடங்கள் படிக்கலாம். ஒரு பெரியவன் ஒரே பாடத்தை ஆழமாக படிக்க வேண்டும். அதே போலதான் ஆன்மீகத்திலும். ஒரே நாளில் பல கோவில்கள் யாருக்கு நல்லது? மனது இயல்பாகவே அமைதியாக இருப்பவர்களுக்கு, எங்கு சென்றாலும் உள்ளுக்குள் மௌனம் நிலைத்திருப்பவர்களுக்கு, வேண்டுதல் பட்டியல் இல்லாமல் வெறும் தரிசனத்திற்காக செல்பவர்களுக்கு, கடவுளை ஒரு ரூபமாக அல்ல ஒரே சக்தியாக உணர ஆரம்பித்தவர்களுக்கு. இவர்களுக்கு பல கோவில்கள் சிதறல் அல்ல, அது விரிவாக்கம். ஏனெனில் இவர்கள் ஒவ்வொரு கோவிலிலும் புதியதை தேட மாட்டார்கள். அதே பரம்பொருளை வேறு வேறு முகங்களில் காண்பார்கள். அதனால்தான் சில மகான்கள் காசி, காஞ்சி, சிதம்பரம், ராமேஸ்வரம் ஒரே யாத்திரையில் சென்றார்கள். அவர்களுக்குள் சக்தி மாறவில்லை, வடிவம் மட்டும் மாறியது. இப்போது பல கோவில்களுக்கு ஒரே நாளில் செல்வதின் நேர்மறை பக்கம் என்ன? சில காலகட்டங்களில் மனிதன் வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிச்சில் சிக்கியிருப்பான். எந்த திசையில் போவது என்றே தெரியாமல். அந்த நேரத்தில் பல சக்தி மையங்களில் தரிசனம் செய்வது உள்ளத்தை விரிவாக்கும். ஒவ்வொரு கோவிலும் ஒரு கதவை திறக்கும். ஒரு தலம் துணிச்சலை தரும், ஒரு தலம் பொறுமையை தரும், ஒரு தலம் சரணாகதியை தரும். அப்போது ஒரே நாளில் பல கோவில்கள் மனதை குழப்பாது. மாறாக ஒரே பிரச்சனையை பல கோணங்களில் கரைய வைக்கும். இதனால்தான் நவகிரக கோவில்கள் ஒரே நாளில் செல்லப்படுகிறது. அது ஒரே சக்தியின் 9 செயல்பாடுகள். இதனால்தான் ஒரே அம்மன் தலத்தின் சுற்றுப்பகுதிகள் ஒரே நாளில் வலம் வரப்படுகின்றன. இதனால்தான் முருகன் 6 படை வீடுகள் ஒரே பயணத்தில் தரிசிக்கப்படுகின்றன. இங்கே ஒரு மறைந்த உண்மை இருக்கிறது. சக்தி மாறினால்தான் உள்ளம் சோர்வடையும். சக்தி ஒரே ஓட்டத்தில் இருந்தால் பல தலங்கள் கூட ஒரே அனுபவமாக மாறும். ஆனால் எப்போது இது எதிர்மறையாக மாறும்? ஒவ்வொரு கோவிலும் வேறு வேறு வேண்டுதல், வேறு வேறு பயம், வேறு வேறு ஆசை. இந்த மனநிலையுடன் சென்றால் பல கோவில்கள் உள்ளத்தை சுத்தம் செய்யாது, சுமையை அதிகரிக்கும். ஏனெனில் கோவில் சக்தி மனதில் உள்ளதை பெரிதாக்கும். அமைதி இருந்தால் அமைதி பெரிதாகும், பயம் இருந்தால் பயம் பெரிதாகும். இதுவே பலருக்கு தெரியாத முக்கிய ரகசியம். இப்போது முக்கிய தலங்கள் பற்றி ஒரு மறைந்த உண்மை. திருவண்ணாமலை ஒரு கோவில் அல்ல, அது ஒரு ஜீவன். அதனால் அங்கே வேறு தலங்களை கலக்காமல் அந்த அக்னியில் உள்ளத்தை கரையவிட வேண்டும். திருப்பதி வேண்டுதல் தலம் அல்ல, அது சரணாகதி தலம். அதனால் அங்கே சென்ற நாள் நான் குறைய வேண்டும். ராமேஸ்வரம் ஒரு பயணம் அல்ல, ஒரு கர்ம சுத்தி. அதனால் அங்கே மனம் பாரமாக இருந்தால் முழு பலன் கிடைக்காது. காசி பார்க்க வேண்டிய தலம் அல்ல, விட்டுவிட வேண்டிய தலம். இந்த தலங்களில் ஒரே நாளில் பல கோவில்கள் சேர்த்தால் அந்த தலத்தின் ஆழம் உள்ளே இறங்காது. ஆனால் குடும்ப தெய்வ யாத்திரை, குலதெய்வ சுற்றுப்பாதை, ஒரே சக்தி வழித்தலங்கள், இவற்றில் ஒரே நாளில் பல கோவில்கள் மிகுந்த அருளை தரும். இப்போது மிக முக்கியமான கேள்வி, பல கோவில்கள் சென்றாலும் அதிர்வெண்ணை எப்படி பாதுகாப்பது? ஒவ்வொரு கோவிலிலிருந்தும் வெளியே வரும்போது உள்ளுக்குள் ஒரு வரி சொல்லுங்கள், இந்த சக்தியை நான் ஏற்றுக்கொண்டேன். அடுத்த கோவிலுக்கு போகும் வரை பேச்சு குறையட்டும், போன் குறையட்டும். அப்போதுதான் சக்தி மேலே மேலே சேரும். பல கோவில்கள் ஒரே நாளில் சென்றாலும் மனம் ஓரிடத்தில் நிலைத்திருந்தால் அது சிதறல் அல்ல, அது சாதனை. முடிவில் ஒன்று மட்டும், ஒரே கோவில் உங்களை மாற்றினால் அது பெரிய யாத்திரை. பல கோவில்கள் உங்களை பணிவாக்கினால் அதுவும் பெரிய யாத்திரை. கோவில்களின் எண்ணிக்கை கடவுளுக்கு முக்கியமல்ல, உள்ளத்தின் நிசப்தம்தான் முக்கியம். அதை புரிந்து கொண்டால் ஒரு கோவில் போனாலும் சரி, பல கோவில்கள் போனாலும் சரி, அருள் ஒரே மாதிரிதான்.